ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சோச் எஃப்எக்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஆமாம் கைஸ், இட்ஸ் ரிலேட்டட் டு ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் நேம் மிஸ் மேட்ச். ஃபண்டட் நெக்ஸ்ட்டில் ஒரு 50K அக்கௌண்ட் பை பண்ணியிருந்தேன். ஆனால் ஆன்போர்டிங் டைமில் நேம் தப்பாக கொடுத்துட்டேன். ஃபண்டட் நெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட நேமில் மட்டும்தான் அக்கௌண்ட் இருந்தது. ஸோ சர்மா பேரில் ஒரு அக்கௌண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பை பண்ணும்போது இமெயில் ஐடி ஆட் பண்ணி முதல்ல சைன்இன் பண்ணி ஒரு அக்கௌண்ட் நம்ம பை பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு நேம் கேட்கும். அந்த நேமை நான் வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் சோச் எஃப்எக்ஸ்ன்னு போடுற ஞாபகத்தில் நான் சோச் எஃப்எக்ஸ் அப்படின்னு போட்டேன். ஸோ அக்கௌண்ட்ஸ் மாற்றி ட்ரேட் இருக்கிறதுனால நேமை கவனிக்கல, பை பண்ணியாச்சு, ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபேஸ் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணி ட்ரேட் எடுக்க ஆரம்பித்து ஒரு சில நாட்களில் தான் நான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறேன். நேம் வந்து இங்கே நம்ம தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு தான் தெரியுமே நேம் தப்பா, இவன் சும்மாவே நம்ம எங்கடா ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு இருப்பானுங்க, கேஒய்சி ரிஜெக்ஷன் அந்த ரிஜெக்ஷன்னு. ஸோ நேமும் தப்பாக இருக்குது, இதில் இனி ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்டை தூக்கி ஓரம் போட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. மற்ற அக்கௌண்ட்ஸில் ட்ரேட் எடுத்துகிட்டு இருந்தோம். சைட் பை சைட் நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணுறோம், அதை எதுலையாவது ஒன்றுத்தில் ட்ரேட் எடுத்து பார்க்கணும் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த அக்கௌண்ட்டில் போட்டுட்டு இருந்தேன். சும்மா எடுப்போம், வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு. சரி, இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ சப்போர்ட் கனெக்ட் பண்ணி நான் என்ன கேட்டேன்னா, எனக்கு டேஷ்போர்டில் நேம் வந்து தப்பாக இருக்குது, சர்மா அப்படின்ற பேர் இருக்கணும், ஆனால் நான் மாற்றி சோச் எஃப்எக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன், எனக்கு வந்து நீ நேமை மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி நான் சப்போர்ட்டில் கேட்டேன். இது எப்போனா ஃபேஸ் ஒன் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டைமில். ஒரே வார்த்தையாக என்ன சொல்லிட்டு போயிட்டான் அந்த சப்போர்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் வந்து, எங்ககிட்ட அந்த அத்தாரிட்டி கிடையாது, எங்களோட டேஷ்போர்டில் இருக்க நேமை மாற்ற முடியாது, நீங்கள் சைன்இன் பண்ணும் போதே கரெக்டாக பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இந்த ஃபண்டட் நெக்ஸ்ட்லேயே சேட் எப்படி இருக்கும்னா, நீங்கள் கண்டினியூவாக அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா தான் அந்த சேட் பில்ட் ஆகும். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட்டீங்கன்னா அவன் என் பண்ணிட்டு போயிடுவான். அந்த மாதிரி அந்த சேட்டை என் பண்ணிட்டு போயிட்டான். இவனுங்க கனெக்ட் பண்ணாலும் உடனே கனெக்டும் ஆக மாட்டானுங்க. நம்ம வெயிட் பண்ணோம். நீங்கள் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு கனெக்ட் பண்ணால் அவன் மிட் நைட் 2 மணிக்கு வந்து ஹாயின்னு போடுவான். சப்போர்ட்டே அந்த மாதிரி தான் இருக்குது ஃபண்டட் நெக்ஸ்ட்டுக்கு. சரி, நானும் அந்த சேட்டை விட்டேன். திரும்பவும் பிஸி ஆயாச்சு, திரும்பவும் ட்ரேட் எடுக்கிறோம், அதில் இதில் அப்படியே போகுது. திரும்பவும் ஒரு நாள் நான் வந்து சப்போர்ட் கனெக்ட் பண்ணி அதே கம்ப்ளைண்ட்டை நான் வந்து வைக்கிறேன். எனக்கு வந்து டேஷ்போர்டில் சோச் எஃப்எக்ஸ்னு இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஹலோ சோச் எஃப்எக்ஸ். இது இப்படி இருக்கக்கூடாது. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட நேமில் தான் இருக்கணும். ஒரு கம்பெனி பேரில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்காது, அது கேஒய்சி அவன் அப்ரூவ் பண்ணவும் மாட்டான். எஸ், நான் மறுபடியும் அதே ரெக்வஸ்ட்டை தான் இவங்ககிட்டயும் வச்சேன். அந்த சேட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் மெசேஜ் இப்படி தான் போட்டேன். ஹலோ ஃபண்டட் நெக்ஸ்ட் சப்போர்ட் டீம், ஐ ஹவ் பர்ச்சேஸ் 2-step evaluation account. By mistake I entered the wrong name during registration. I would like to correct it to match my government ID. Wrong name entered by mistake அப்படின்னு சொல்லி பிராக்கெட்ல சோச் எஃப்எக்ஸ் அதான் டேஷ்போர்டில் இருக்கு. கரெக்ட் நேம் ஆஸ் பர் ஐடின்னு சொல்லி சர்மா அப்படின்னு போட்டாச்சு. ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச்டு காப்பி ஆஃப் மை வேலிட் கவர்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லி அவரோட ஐடிசியும் சப்மிட் பண்ணியாச்சு. அதுக்கு அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, ஐம் சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ், ப்ளீஸ் பி இன்ஃபார்ம்டு தட் யூ ஷுட் ஸ்டார்ட் டேக்கிங் ட்ரேட், தேர் வில் பி நோ இஷ்யூ ஃபார் நோ. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். However, you will be asked regarding this during the KYC verification. KYC verification எப்போ வரும்? நீங்கள் phase 1 and phase 2 clear பண்ணால் தான் KYCயே வரும். அப்போ தான் நமக்கு அந்த KYC பட்டன் வரும், நம்ம கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா. ப்ளீஸ் கிவ் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் ரிகார்டிங் தி நேம் அப்படின்ட்டான். உங்களுக்கு KYC வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு சான்ஸ் மாதிரி தெரிஞ்சுது. மேபி இந்த அக்கௌண்ட்டை நம்ம வந்து ஃபண்டடாக மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான், கேஒய்சி டைமில் உங்ககிட்ட நேம் வந்து தப்பாக இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க, நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்றது தான் அவன் சொல்கிறான். நான் அதுக்கும் ரிப்ளை போட்டேன், தேங்க்யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ். நான் தான் நேம் வந்து தப்பாக போட்டேன், என்னோட யூடியூப் சேனல் நேமை. ஐ வில் ப்ரொவைட் மை கவர்மெண்ட் ஐடி டியூரிங் கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஃபார் ப்ரூஃப்னு போட்டேன். எனக்கு வந்து நான் இதில் ட்ரேட் பண்ணுறோமா அப்படின்னு அவன்ட்டு ஒரு பர்மிஷன் மாதிரி அதை நான் கேட்டேன். முடிஞ்சா நீ கரெக்ட் பண்ணி கொடு, அப்டேட் ஆர் கரெக்ட் மை ப்ரொஃபைல் நேம் டு மேட்ச் மை ஐடி பாசிபிள்னு போட்டேன். அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். தேங்க்யூ வெல்கம்னு சொல்லி இந்த சேட்டை என் பண்ணிட்டான். பார்த்தீங்கன்னா தெரியும், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம்னா any possibilities to change name னு போட்டேன். சாரி, while doing the KYC verification please give proper explanation during the time. திரும்பவும் அதே அரைச்சமாவை தான் அரைச்சான். நான் என்ன கேட்டேன்னா, இப்போ ப்ரொஃபைல் என்னோட நேமை காமிக்குது, கேஒய்சியில் என்னோட ரியல் நேம் தான் இருக்கு. இப்போ நீங்கள் இந்த பஞ்சாயத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு பே அவுட்டில் இஷ்யூ பண்ணுவியா அப்படின்னு அவனை கேட்டேன். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் அப்படின்னு போட்டு சேட்டை முடிச்சிட்டான். இங்கே நமக்கு டேக் அவே பாயிண்ட் என்னன்னா, ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நீ ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ண அப்புறமா உன்னோட எக்ஸ்ப்ளனேஷனை கொண்டு போய் நீ அவன்கிட்ட வைக்கணும். எப்போ நீ கேஒய்சி அப்லோட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறமா அவன்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பான், நீ எக்ஸ்ப்ளனேஷனை வைக்கணும். மேபி அவன் அக்செப்ட் பண்ணலாம், அக்கௌண்ட் வரலாம், மேபி நாட் வராமையும் போகலாம். சரி, அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இதில் ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த அக்கௌண்ட் எப்போ பை பண்ணியிருக்கேன்னு பாருங்க. ஸ்டார்ட் டேட்டு செப்டம்பர் 4, 2024. கிட்டத்தட்ட இது வந்து இப்போ அக்டோபர் 2025. 1 இயர் மேலே இந்த அக்கௌண்ட் நம்ம கிட்ட இருக்கு. இதோட நான் எப்படி ட்ரேட் எடுத்துருக்கோன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 50K அக்கௌண்ட் தான், இனிஷியல் பேலன்ஸ் 50, 2 ஸ்டெப்பு. இது வந்து ஃபேஸ் 1. ஓகே, பின்னாடி இருந்து வருவோம் பாருங்க.
2024 9ஆம் மாதம் ட்ரேட் எடுத்திருக்கோம். இதில் வந்து கலந்து தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரே செட்டப்பும் நான் இதில் ட்ரேட் பண்ணல, மல்டிபிள் செட்டப்ஸ் ட்ரேட் பண்ணியிருப்பேன். ஆனால் மோஸ்ட்லி கோல்டு பேரில் தான் இருக்கும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் $250 லாஸ் பண்ணியிருக்கேன், $250 எடுத்திருக்கேன், $300 எடுத்திருக்கேன், $200 எடுத்திருக்கேன். இதுக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இங்கே மாறும். 450 450 450 450 4-5 எஸ்எல் அடிச்சுது அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் ப்ளோ ஆகுமானா ஆகாது. ஸோ மொத்தமாக இதில் எவ்வளோ ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம் ப்ரோ? 219 ட்ரேட்ஸ். எல்லாரையும் ஒரு சகோதரனா நினைச்சு சொல்றேன். இவ்வளோ ட்ரேடெல்லாம் எடுத்து ஒரு அக்கௌண்ட் பாஸ் பண்ணக்கூடாது. ஒரு கீ பாயிண்ட். ட்ரேட்ஸை நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி அந்த பேக் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண அப்புறம் தான் அதை நம்ம லைவ் அக்கௌண்ட்ல வந்து ட்ரேடாக எடுப்போம். இங்கே நான் அதை பண்ணல. அது பேக் டெஸ்ட்ல இருக்கும் போதே ஒர்க் ஆகுதா என்ன ஏது அப்படின்ற மாதிரி இல்லை, நான் அதை ட்ரேட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த அக்கௌண்ட் வராதுன்னு நினச்சி நான் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கு. சரி, அப்போ நான் பிளான் பண்ணது என்னன்னா, முதல்ல பாஸ் பண்ணுவோம், பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்ட் வந்து ஃபைனலி பாஸ் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா 8% ப்ராஃபிட் டார்கெட் பண்ணிட்டோம். $50,000 வச்சு $4,000 பண்ணியிருக்கிறோம். 123 நாள் ட்ரேட் பண்ணியிருக்கிறோம். இது பண்ணக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மற்றபடி நம்ம இங்கே எந்த வயலேஷனும் பண்ணல. விடாமுயற்சியாக மொதப்படிக்கிட்ட தாண்டிட்டோம் அப்படின்னு நினச்சி அடுத்து ஃபேஸ் 2 ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இது வந்து நம்ம ஃபேஸ் 2 அக்கௌண்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ஸ்டெப் சேலஞ்ச். இப்போ நான் முதல்ல காமிச்சதுல P1 ஃபேஸ் 1 இருந்தது, இது P2 ஃபேஸ் 2. ஓகேங்களா, 50K. ஆனால் எனக்கு நேம் மாறல. மற்றபடி இவனுங்க பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் அதே தான் நடந்தது. நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் முடிஞ்ச அப்புறமா அந்த 2வது அக்கௌண்ட்டு அதெல்லாம் நார்மலாக நடந்துருச்சு. இந்த அக்கௌண்ட்டில் மொத்தமாக ட்ரேட் பண்ணியிருக்கிறது 7 நாள். ஸோ 5% பண்ணோம். நம்ம 5.02 பண்ணியிருக்கோம் கைஸ். ஓகே, இந்த அக்கௌண்ட்டும் பாஸ் ஆயிடுச்சு. இந்த அக்கௌண்ட்டில் எடுத்த ட்ரேட்ஸ் வந்து இங்கே இருக்கு பாருங்க. இதுதான் மொத்த ட்ரேட்ஸு. 11 ட்ரேட் எடுத்திருக்கோம். மொதல் ட்ரேடு சும்மா போட்டது, ஒர்க் ஆகுதா ட்ரேட் விடுதான்னு பார்த்தது. அடுத்து 10 ட்ரேட் எடுத்திருக்கோம். ஒரு 1400, திரும்ப -500, திரும்ப +1000, திரும்ப -500 -500 -500 -500. அப்போ இங்கே மறுபடியும் 4 SL வருது ப்ரோ. என் அக்கௌண்ட் போயிடும். போகாது ப்ரோ. இப்படி தான் பாஸ் பண்ண முடியும். இதுதான் கரெக்டான மெத்தட். ஒரு ட்ரேடர் இதுதான் பண்ணுவாங்க. நீங்களும் இதுதான் பண்ணணும். திரும்ப மறுபடியும் நமக்கு ப்ராஃபிட் வருது. அக்கௌண்ட்டும் 5% வந்துடுது. செகண்ட் ஃபேஸும் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு இப்போ. ஆனால் எனக்கு நேம் இன்னும் மாறல. நேம் அதே பிரச்சனையில தான் இருக்கு. செகண்ட் ஃபேஸ் முடிஞ்சதும் நமக்கு என்ன வரும்? ஆஸ் யூஸ்வல் KYC பட்டன் வந்துருச்சு. கிளிக் பண்ணியாச்சு. KYCயும் வெரிஃபை பண்ணியாச்சு. KYC வெரிஃபிகேஷனுக்கு அவரோட டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணிட்டோம். செல்ஃபி எல்லாமே முடிஞ்சுங்க. அடுத்து என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் ஒரு சப்போர்ட் கனெக்ட் பண்ணுறோம். இது எப்போனா, KYCயே நம்ம சாட்டர்டேவே சப்மிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அதாவது ஃப்ரைடே அக்கௌண்ட் பாஸ் ஆச்சு. அந்த ஃப்ரைடே அவனுங்களோட சர்வர் ரீசெட் ஆன அப்புறமா மறுநாள் வந்து KYC பட்டன், சாட்டர்டே KYCயை சப்மிட் பண்ணிட்டோம். இவனுங்க ஒர்க்கிங் டேஸ்லேருந்து தான் கணக்கு பார்ப்பாங்க எல்லா ஃபண்டட் அக்கௌண்ட்ஸுமே. அப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 நாள் பார்த்துட்டு நான் வெனஸ்டே ஈவினிங் போலான்னு நினைக்கிறேன் இந்த சாட். ஐ சப்மிட்டட் மை KYC ஆன் சாட்டர்டே, பட் ஐ ஹவ் நாட் ரிசீவ்ட் எனி கன்ஃபர்மேஷன் ஆர் அப்டேட்டட் yet. Could you please check the current status of my KYC review and let me know if any further action is needed from my side. Thank you for your support. இங்கே என்னோட ரிஜிஸ்டர் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதை நான் பிளர் பண்ணிடுவேன். உங்களுக்கு எனக்கு தெரியாது. அதாவது எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் KYC கொடுத்துட்டேன். இவன் என்னை ரிஜெக்டும் பண்ணல, அக்செப்டும் பண்ணல. எனக்கு எந்த மெயிலும் இல்லை, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. எத்தனை நாளா? நான் கிட்டத்தட்ட சாட்டர்டே கொடுத்துட்டு, சாட்டர்டே ஒரு நாள் நீங்கள் வச்சுக்கோங்களேன், சண்டே விட்டுருங்க, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 நாள், 3 ஃபுல் ஒர்க்கிங் டே. எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஒன்று ரிஜெக்ட் பண்ணிரு, இல்லை அக்செப்ட் பண்ணிரு. அது ரெண்டுமே எனக்கு நடக்கல. ஸோ நான் வந்து சப்போர்ட்ல கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க? சின்சியர்லி அப்பாலஜைஸ் ஃபார் தி டிலே இன் ரெஸ்பாண்டிங். வி ஆர் கரண்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஏ ஹை வால்யூம் ஆஃப் சாட். அதான் சொன்னல, நான் ஒரு டைம் கனெக்ட் பண்ணா ஒரு டைம் வந்தான். ஐ கேன் சி யூ ரிசீவ்ட் அன் இமெயில் ஃப்ரம் தி ட்ரேடிங் எத்திக்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீம். வி ஹம்பிளி அப்பாலஜைஸ் ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் அண்ட் ட்ரபிள் காஸ் பை திஸ் இஷ்யூ. இதில் என்ன சொல்றாப்லனா, நான் உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு ட்ரேடிங் எத்திக்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீம் கிட்ட இருந்து, அந்த இஷ்யூக்கு நீங்க வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க, அவங்களோட மெயில் ஐடி இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். எஸ், இங்கே இருக்குமே, லியா பார்க்கர். அதுவும் ஃப்ரம் தி ப்ரோ சப்போர்ட் டீம். நார்மல் சப்போர்ட் டீம் இல்லைங்க, ப்ரோ சப்போர்ட் டீம். எனக்கு எந்த மெயிலும் வரல. ஸ்பேம் பாக்ஸ், ஆல் ஃபோல்டர் எல்லாத்துலேயும் செக் பண்ணியாச்சு. எந்த மெயிலுமே நமக்கு வர கிடையாது. நம்ம ஒரு டைம் மெசேஜ் போட்டிருப்போம், மேடம் வந்து ஒரு டைம் ரிப்ளை பண்ணாங்க, நம்ம சேட்டில் 3 நிமிஷத்தில் ரிப்ளை பண்ணலன்னு சொல்லி இந்த சேட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், உடனே நம்மளோட மெயிலுக்கு போயிட்டு ஒரு மெயிலை ஃபண்டட் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு தட்டிட்டேன். இங்கே பாருங்க, support@fundednext.com-க்கு ஐ டீம் ஐ ரீசென்ட்லி கான்டாக்டட் சப்போர்ட் ரிகார்டிங் மை KYC வெரிஃபிகேஷன். அவங்க என்ன சொன்னாங்க, லியா ஃப்ரம் தி ப்ரோ சப்போர்ட் டீம்னாங்க. அதையே போட்டு மென்ஷன் தட் ஐ ஹாவ் received an email from the trading ethics and standard team asking for justification. However, I have not received any such email. I checked my inbox, spam and all folders carefully அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். Please check internally and confirm whether the email was actually sent or kindly resend it to my registered email. நீங்க வந்து இன்டர்னலா செக் பண்ணி பாருங்க, ஒருவேளை அது ஆட்டோமேஷனா கூட இருக்கலாம். அந்த மெயில் வரல அப்படின்னா
எனக்கு நீங்கள் ரீசெண்ட் பண்ணுங்க, இதுதான் என்னோட மெயில் ஐடின்னு சொல்லி அதையும் நான் வந்து கொடுத்துட்டேன். சப்போர்ட் க்ளோஸ் ஆனதுனால தான் நான் மெயில் போட்டேன். சப்போர்ட்ல இருந்ததுன்னா இதை நான் அங்கேயே பேசியிருக்கேன். இப்போ இதுக்கு நமக்கு ஒரு ரிப்ளை வந்துச்சு. ஐ எம் சாரி ஃபார் எனி இன்கன்வீனியன்ஸ் யூ மே ஹவ் என்கவுண்டர். ரெஸ்ட் அஷ்யூர்ட் யூ கன்சர்ன் ஹஸ் பீன் எஸ்கலேட்டட் டு அவர் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் டீம். ப்ரோ சப்போர்ட் டீம்லேருந்து இப்போ பிஸ்னஸ் ஆப்ரேஷன் டீமுக்கு போயாச்சு. They are currently looking into the matter and actively working towards a resolution. We kindly ask for the patience while we work to resolve this issue. Thank you for understanding and cooperation. Business operation டீமுக்கு நாங்கள் ஃபார்வர்டு பண்ணிட்டோம், அவங்க இதை பார்த்து சால்வ் பண்ணிடுவாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படணும் அப்படின்ட்டாப்ல. இதை போட்டது யாரு? support@fundednext.com. நம்ம எந்த சப்போர்ட்டில் கனெக்ட் பண்ணமோ அவங்க தான் நமக்கு இது ரிப்ளையாக கொடுத்துருக்காங்க. இது வந்தது October 16, 2:52 PM. நான் மறுபடியும் சும்மா இல்லாமல் என்ன பண்ணேன், மறுபடியும் சப்போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட்டுக்கும் மெயிலுக்கும் நம்ம கொஞ்சம் மெனக்கிற மாதிரி தான் இருக்கும். மென்டல் ப்ரெஷருக்கு ஆளாகும். கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி வச்சுட்டாலுமே இதை நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஸோ மறுபடியும் அங்கே போட்ட அதே மெயிலை தான் தூக்கி இங்கேயும் போட்டேன். காப்பி பேஸ்ட் கிளியர்லி. ஓகே, திரும்ப யார் டைப் பண்ணுறதுங்க. அங்கே என்ன போட்டோமோ அதே தான். நான் இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணேன், லியா வந்து இப்படி சொன்னாங்க, ஆனால் எனக்கு எந்த மெயிலும் வரல அப்படின்றத நான் சொன்னேன். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐ சின்சியர்லி அப்பாலஜைஸ் ஃபார் தி டிலே. நான் வந்து உனக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணுறேன், இந்த டிக்கெட்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு அதே மாதிரி தான் இந்த மெசேஜ் எனக்கு லேட்டாக தான் வந்தது. இந்த சேட்டும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி, இந்த டிக்கெட் நம்பர் இருக்குது, பிரச்சனை சால்வ் ஆயிரும்ன்ற நம்பிக்கையில் நானும் இருந்துட்டேன். ஏன்னா டிக்கெட் நம்பர் ஓப்பன் பண்ணால் அதை அவங்க க்ளோஸ் பண்ணோம் இல்லையா, அதானே. இது எப்படி இந்த டிக்கெட்டு க்ளோஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே க்ளோஸ் ஆயிடுச்சு. மறுநாள் நினைக்கிறேன், மறுநாள் ஒரு மெயில் போட்டாங்க, வி ரீச்சிங் அவுட் ஃப்ரம் தி ஃபண்டட் நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் டீம். அந்த மெயிலில் சொன்னாங்கல்ல ஆப்ரேஷன் டீம் ஒன்று வரும், அந்த டீம் வந்துச்சு. யுவர் கேஒய்சி வெரிஃபிகேஷன் அண்ட் அக்கௌண்ட் ரிவ்யூ ஆர் கம்ப்ளீட். ஹவர் வி நோட்டீஸ் தட் தி ஃபண்டட் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரேடிங் எத்திக்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஹேஸ் கான்டாக்டட் யூ ரிகார்டிங் திஸ் issue with your account. Please check that email and respond with the required information or explanation so we can proceed with the next step. எப்படின்னா அவங்களே டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, மெயில் வரலன்னு. அவங்களே மெயில் வந்திருக்கு, ரிப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உண்மையாவே கிணத்த காணோம், மெயில் வரல, எங்க போய் ரிப்ளை பண்றது நான். இல்லாட்டி இந்த மெயில் ஐடி நீங்க மெயில் பண்ணுங்க, கிளாரிபிகேஷன் கொடுங்க, இதில் நான் கொஸ்டின் கேட்கறனாலும் பரவாயில்ல, அதுவும் பண்ணல. மெயில் வரும், மெயிலுக்கு ரிப்ளை கொடு அப்படின்னா மெயில் வரல. நான் மறுபடியும் ஒரு சப்போர்ட் கனெக்ட் பண்ணேன். அடுத்த சேட்ல நமக்கு ஃப்ராங்க் டெய்லர் அப்படின்னு ஒருத்தர் வந்தாப்புல. அவர்கிட்டயும் அதே அரைச்சமாவு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு, நீ இதுக்கு ஒரு டிக்கெட்டாவது ஓப்பன் பண்ண, மெயில் வந்திருக்குன்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா, ஆனால் எனக்கு இன்னுமே மெயில் வரலப்பா அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். இவர் என்ன சொல்றாப்லனா, உனக்கு மெயில் வரும், இதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது, அந்த மெயிலுக்கு வெயிட் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு இவர் சொன்னாப்ல. இதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம எப்படி சும்மா இருக்கிறது? இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வருது, நான் ஒரு சாட் ஏஜென்ட் தான், என்னால் இதுக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னா அடுத்து நம்ம யார்கிட்ட போய் கேட்கறது? ஃபண்டட் நெக்ஸ்ட் ஓனர் கிட்டே போக முடியும். அப்போ எதுக்கு சப்போர்ட்? ஸோ நான் என்ன போட்டேன் அதுக்குன்னா, ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட், ஹவெவர் ஐ ஹாவ் நாட் received any email from the trading ethics team. ஒன்று ஹையர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போ, இல்லாட்டி எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடு, ட்ரேடிங் எத்திக்ஸ்லேருந்து எனக்கு ரீசென்ட் பண்ணுவாங்க அப்படின்றத எனக்கு நீ கன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைவன் திருப்பி என்ன சொன்னான்னா, ஆஸ் எ சாட் ஏஜென்ட் ஐ எம் unable to assist with this issue directly. மறுபடியும் உனக்கு மெயில் வரும், அந்த மெயிலுக்கு நீ ரிப்ளை பண்ணு, அது வரை வெயிட் பண்ணு அப்படின்றாப்ல. இவன் இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி தெரிலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இது ப்ரீவியஸாகவே எனக்கு இந்த டிக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, நீ எனக்கு இப்போ இந்த பிரச்சனையை வச்சு திரும்ப எனக்கு மெயில் வரல, ஸோ நீ எனக்கு ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணு அப்படின்னு நான் வந்து என் சைடில் இருந்து ரெக்வஸ்ட் வச்சேன். ஐ ஹவ் நாட் ரிசீவ்ட் எனி இமெயில் ஃப்ரம் தி ட்ரேடிங் எத்திக்ஸ் டீம், குட் யூ ப்ளீஸ் ஓப்பன் ஏ நியூ டிக்கெட் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. பழைய டிக்கெட் நம்பரையும் காட்டியாச்சு. அவன் திருப்பி என்ன சொன்னான்னா, இந்த பிரச்சனை 7 hour ப்ரீவியஸ் ரெசல்யூஷன் வாஸ் 7 hours ago. த ப்ரீவியஸ் ரெசல்யூஷன் வாஸ் 7 hours ago ரிகார்டிங் தி நேம் மிஸ் மேட்ச். அதாவது நேம் மிஸ் மேட்சுக்கு அந்த விஷயமா நமக்கு 7 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்யூஷனே கொடுத்துட்டாங்களாம். நான் வந்து எக்ஸ்பிளனேஷனை ப்ரொவைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இட் வில் டேக் அப் டு 48 hours டு ரிசீவ் ஏ ரிப்ளை. 48 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வரும்னா. நான் அவன்கிட்ட என்ன கேட்டேன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்ஃபார்ம், குட் யூ ப்ளீஸ் லெட் மீ நோ வாட் எக்ஸ்பிளனேஷன் ஆர் டீடைல்ஸ் வேர் ரிசீவ்ட் 7 hours ago ரிகார்டிங் தி நேம் மிஸ் மேட்ச்னு கேட்டேன். ஏன்னா நேம் மிஸ் மேட்சை பற்றி நம்ம இங்கே பேசல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயிலே வரல, கேஒய்சி கொடுத்தாச்சு, ஒன்று ரிஜெக்ட், ஃபெயிலியரு, இல்லை எக்ஸ்பிளனேஷனு, கிளாரிஃபிகேஷன் எந்த மெயிலுமே வரல. இவன் பாட்டுக்கு நேராக வந்து நேம் மிஸ் மேட்ச்ன்றதை எனக்கு நீங்கள் கொடுத்துட்டான். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ நேம் மிஸ் மேட்ச் அப்படின்றது உங்கள் டேட்டா பேஸில் ஒரு சப்போர்ட் ஏஜென்ட்டால் பார்க்க முடிஞ்சிருக்குன்னா அது கேஒய்சி டீமுக்கும் கண்டிப்பாக போயிருக்கும், அவங்களுக்கு அது தெரியுது. நான் ஒரே ஒரு இமெயில் தான் இயர்லியராக போட்டிருந்தேன் அப்படின்றதையும் நான் சொன்னேன். இயர்லியரானா அது முன்னாடி நான் போட்டிருந்தேன். எதுக்கு சப்போர்ட்டில் கனெக்ட் பண்ணி நம்ம போட்டது வந்து நேம் வந்து அந்த தப்பாக இருக்குது, திருத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபண்டட் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு ஒரு மெயில், அது ரொம்ப நாள் முன்னாடி அதை போட்டேன். ப்ளீஸ் வெயிட் ஃபார் ரிப்ளைனா. ஓகேண்ணா, ப்ளீஸ் வெயிட் ஃபார் ரிப்ளைனா நான் இவன் ரிப்ளைக்கு வெயிட் பண்ணுறதா, இமெயிலுக்கு வெயிட் பண்ணுறதா அப்படின்றத கேட்டேன்.
யூ வில் ரிசீவ் ஏ ரிப்ளை விய இமெயில். நான் எந்த எக்ஸ்பிளனேஷனும் என் நேம் மிஸ் மேட்ச்க்காக கொடுக்கல, நான் ஒரே ஒரு மெயில் தான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி அந்த மெயிலோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு கொடுத்துட்டேன். தலைவர் என்ன பண்ணாருன்னா 2 மெயில் ஐடி எனக்கு கொடுத்தாரு. tradingfundednext.com அப்படின்ற ஒன்றும் ட்ரேடிங் எத்திக்ஸ் அண்ட் fundednext.com. இந்த மெயிலை போய் நீங்கள் உங்களோட இன்பாக்ஸில் சர்ச் பண்ணுங்க, மெயில் வந்துருக்கும், அது ரிப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டாப்ல. நான் போய் சர்ச் பண்ணி எனக்கு இங்கே ஒன்றுமே வரலப்பா, ப்ளீஸ் செக் தி ஸ்பேம் செக்ஷனா. முதல்ல சொன்னால நான் ஸ்பேம் எல்லாம் செக் பண்ணிட்டேன். எல்லாமே எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுத்துட்டேன். தெர் இஸ் நோ மெயில் ஃப்ரம் இந்த 2 ஐடியும் போட்டு ஐ ஹவ் நாட் ரிசீவ்ட் எனி மெயில் ஃப்ரம் திஸ் 2 ஐடி ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஆன் திஸ்ன்னு போட்டேன். நம்ம தான் காசு கொடுத்து அக்கௌண்ட் வாங்கியிருக்கோம், நம்ம தான் பாஸ் பண்ணியிருக்கோம், நம்ம தான் ட்ரேட் எடுத்துருக்கோம். நம்ம அக்கௌண்ட்டே நமக்கு ரிஜெக்டும் பண்ண மாட்டானுங்க, அப்ரூவ் பண்ண மாட்டானுங்க. சப்போர்ட்லையும் ஒழுங்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் கீப் ஆன் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். தலைவன் வெறியாகி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவனே டிக்கெட் ஒன்று ரைஸ் பண்ணிட்டான். ஐ ஹவ் எஸ்கலேட்டட் த இஷ்யூ டு தி கேஸ் ரெசல்யூஷன் டீம். அடுத்து இது ஒரு டீம் பார்த்துக்கோங்க, கேஸ் ரெசல்யூஷன் டீம். அண்ட் யூ ஷுட் எக்ஸ்பெக்ட் அண்ட் அப்டேட் சூன். தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பீயிங் பேஷண்ட். அதான் டிக்கெட்டை மறுபடியும் ரைஸ் பண்ணிட்டான். கேஸ் ரெசல்யூஷன் டீம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு டீம் இருக்காமா. அதே மாதிரி அந்த ட்ரேடிங் எத்திக்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட கேஒய்சிலாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி நமக்கு வந்து கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷனோ இல்லை ரிஜெக்ஷன் இருந்தால் ரிஜெக்ஷனோ என்ன ஏதுன்றது அவங்க தான் வெரிஃபை பண்ணி பண்ணுறாங்க. சப்போர்ட்டுன்றது அது நார்மல் நம்மளோட சப்போர்ட்டுக்கு. இவனுங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த கேஸ் ரெசல்யூஷன் டீம் இவங்க இன்வால்வ் ஆகி இவங்க சைடு இருந்தால் அந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓப்பனான டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்னவோ இவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நானும் தலைவன் ஓப்பன் பண்ணிட்டானா டிக்கெட் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ ஸோ மச் ஃப்ராங்க்னு போட்டேன். தலைவன் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டான், ஆடி போயிட்டேன். சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஒரு சப்போர்ட் ஏஜென்ட்டுக்கு நான் உங்களை கனெக்ட் பண்ணுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க கேட்டுக்கோங்க அப்படின்னாரு. சரி ஓகே நானும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். இவங்க கிட்ட கேட்டது என்னன்னா, ஃப்ராங்க் சைட் ப்ரீவியஸ் ரெசல்யூஷன் ஒரு 7 hours ago regarding the name mismatch. If you have provided an explanation it will. அதான் அவன் சொன்னதை அப்படியே போட்டுட்டு பட் ஐ ஹாவ் நாட் ப்ரொவைடட் எனி கிளாரிஃபிகேஷன் ரிகார்டிங் திஸ்ன்னு போட்டேன். ஐ எம் டீப்லி சாரி டு ஹியர் தட் யூ ஆர் கோயிங் த்ரூ திஸ். ஐ கேன் சி த டிக்கெட் வாஸ் எஸ்கலேட்டட் ஃபார் திஸ் கேஸ். இந்த கேஸுக்கு தானே டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கோம், வேற ஏதாவது உங்களுக்கு இருக்கான்னு கேட்டான். நான் என்ன கேட்டேன்னா அதே தான் 7 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் கொடுத்தேன்னு சொன்னியப்பா, அது என்ன கிளாரிஃபிகேஷன்? நான் ஒரே ஒரு மெயில் தான் இயர்லியராக போட்டேன். இவன் தானே இப்போ ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் சொல்லி அனுப்பிச்சான். இவனை இனா டிபார்ட்மெண்ட்டு சப்ஜெக்ட் மேட்டர் டிபார்ட்மெண்ட்டு. மேடம் என்ன சொன்னாங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி ஆல் வி கேன் சி ஃப்ரம் அவர் எண்ட் இஸ் தி நேம் மிஸ் மேட்ச் வாஸ் ஐடென்டிஃபைட். ஸோ ஃபைனலி நம்மளோட கேஒய்சியை பார்த்துருக்காங்க, அது நேம் மிஸ் மேட்சை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க சைடு இருந்து நமக்கு ஒரு மெயில் கொடுக்கணும், ஆனால் அந்த மெயிலை கொடுக்கல, மெயில் நமக்கு வரல. அதுக்கு தான் இந்த போராட்டம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 24 to 48 hours இருந்தாங்க மேடம். ஆனால் இவங்க சொன்னது போலவே அடுத்த 24 hours நமக்கு மெயில் வந்துருச்சு. எஸ், ஃபண்டட் நெக்ஸ்ட் சப்போர்ட்டில் நமக்கு ஏகப்பட்ட ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்தது. இவங்க கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், மேபி லாங்குவேஜ் பேரியர் ஒரு காரணமாக கூட இருக்கலாம், நம்மளோட இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம் இல்லையா அவங்களுக்கு, ஏதோ ஒன்று. அவங்க கிட்ட போராடி தான் நம்ம வாங்குறதா இருக்கு. ஆனால் அட்லீஸ்ட் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. சேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போனாலுமே திரும்ப இன்னொரு சேட் நம்ம ஓப்பன் பண்ணால் அதில் நமக்கு ரெஸ்பாண்ட் வருது. நம்ம மெயில் பண்ணால் அந்த மெயிலை ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தடுத்த டீமுக்கு நம்மளோட ப்ராப்ளம் எஸ்கலேட் ஆகி போயிட்டே தான் இருந்திருக்கு, ஒரே இடத்துல நிற்கல. அந்த வகையில் ஃபண்டட் நெக்ஸ்ட்டை பாராட்டலாம். நார்மல் சப்போர்ட்டில் ஆரம்பித்தோம், அடுத்து ப்ரோ சப்போர்ட் வந்தது, அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் ரெசல்யூஷன் டீம், அதுக்கு அடுத்து வேற என்ன ஒன்று சொன்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஏதோ பர்சன் அப்படின்னா, இதுக்கு இடையில பிசினஸ் ஆப்ரேஷன் டீம் அப்படின்னு வேற ஒன்று சொன்னாங்க. ஸோ ஒரு பிரச்சனை நம்ம போகும்போது இவ்வளோ பெரிய நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுது இல்லை, அவங்க கிட்ட அந்த பிரச்சனை போய் விழுகுது. ஒரு ஃபைல் தான் நம்மளோட கேஸ்ன்றது, அங்கே ஒரு ஃபைல், அந்த ஃபைல் மூவ் ஆகுது. ஸோ தட்ஸ் குட். இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு நம்ம ரைஸ் பண்ண டிக்கெட்டுக்கு அர்ஜென்ட் கிளாரிஃபிகேஷன் ரெக்வயர்டு அப்படின்னு போட்டு நமக்கு மெயில் ரிசீவ் ஆகிருச்சு, ரீசன் பண்ணிட்டாங்க. We have recently conducted a thorough audit of your account and found discrepancies in the name provided during registration and the name documented in your KYC process. எஸ், இதான் நம்ம பிரச்சனையும் கூட இல்லையா. ரிஜிஸ்ட்ரேஷன்ல கொடுத்த நேமும் கேஒய்சியில கொடுத்த நேமும் வெவ்வேறு. திஸ் கான்ஸ்டிடியூட்ஸ் எ கிளியர் பிரீச் ஆஃப் அவர் டேர்ம் அண்ட் கண்டிஷன். அடுத்து அவனோட செக்ஷன் அவன் வச்சிருப்பான்ல, அது இட் இஸ் பி நோட்டட் தட் ஃபெயிலியர் டு பாஸ் தி கேஒய்சி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஷால் ரிசல்ட் இன் தி ரிஜெக்ஷன் ஆஃப் தி கவுண்டர் பார்ட்டி ஃபண்டட் நெக்ஸ்ட் அக்கௌண்ட் அப்ளிகேஷன். We urge you to provide a satisfactory explanation for this without delay. If we do not receive a credible justification, we will be obliged to terminate your account immediately in line with your terms and conditions. நீங்கள் இது உடனே ரிப்ளை பண்ணல, கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல அப்படின்னா அவங்கள போட்டு தள்ளுருவோம், இந்த அக்கௌண்ட்டை முடிச்சிருவோன்றாங்க. இது ஏன்னா இப்போ நான் என் பேரில் அக்கௌண்ட் எடுத்து பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வித்துடலாம் ஒரு அமௌண்ட்டுக்கு. கரெக்ட் தானே? யோசிச்சு பாருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ நான் ஒரு மெயில் ஐடி போடுறேன், ஒரு நேம் போடுறேன், பாஸ் பண்ணுறேன், ஒரு அமௌண்ட் அவங்க கிட்ட வாங்கி நான் விற்க முடியும். அதை பண்ண அப்படின்னா கேஒய்சியில் இந்த மாதிரி தான் சிக்குவீங்க. ஸோ அதுக்கு தான் வேணா கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இது வந்து ஒரு ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டியாக பார்க்குறாங்க.
இன்னொரு மேட்டர் இருக்கு. 2 டைப் ஆஃப் டெர்மினேஷன் இருக்கு. எஸ், இந்த கேஒய்சி டெர்மினேட் ஆகுது, இந்த அக்கௌண்ட் டெர்மினேட் ஆகுது. நான் திரும்ப வேற ஒரு அக்கௌண்ட்டை வேற ஒரு மெயில் ஐடியில் புதுசாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை கிரியேட் பண்ணி புதுசாக நான் என்னோட நேம் கரெக்டாக கொடுத்து என்னோட கேஒய்சி கொடுத்தா எனக்கு அக்கௌண்ட் வந்துடும். இன்னொன்று, இந்த கேஒய்சி அதாவது இந்த பர்சனையே டெர்மினேட் பண்ணுவாங்க, ட்ரேடரே டெர்மினேஷன். ஃபண்டட் நெக்ஸ்ட்ல அந்த பர்சனோட கேஒய்சி அப்ரூவ் ஆகாது. இந்த மாதிரி அவன் ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டியில் நம்ம சிக்கணும்னா இந்த ஒரு சிக்கல் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க பேர் என்ன, இசபெல்லா. நான் என்ன பண்ணேன், அந்த இசபெல்லா கிட்ட இருந்தால் அந்த மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். Dear Isabella, thank you for reaching out and giving me the opportunity to clarify this matter. The name displayed on my FundedNext dashboard is CoachFX, which represent my YouTube channel CoachFX Tamil. இப்போ அதில் தான் நம்ம எல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அது நம்மளோட பிராண்ட் நேம். பிளாட்ஃபார்ம் வேற ஷேர் ட்ரேடிங் எஜுகேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கண்டென்ட் அப்படின்னு சொல்லி என்னோட சேனலோட லிங்கை நான் கொடுத்துட்டேன். செக் பண்ணிக்கிட்டோம் வேணும்னா. My official legal name is Sharma Ayyappan, which I have correctly submitted all KYC document, passport and ID. என்னோட நேம் இதுதான், என்னோட பிராண்ட் நேம் தான் CoachFX. நான் அதை கொடுத்துட்டேன். இது வந்து என்னோட தப்பு தான் அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், I discovered this registration error during my challenge phase and immediately contacted your support team to report the issue. At that point, I could have stopped trading the account entirely to avoid wasting time and effort on potentially disqualified account. இது என்னன்னா, நான் வந்து இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே நான் இதை பார்த்துட்டேன். சேலஞ்ச் ஃபேஸில் நான் உடனே உங்களோட சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணேன். அந்த டைம்லேயே நான் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இதை சொல்லியிருந்தீங்கன்னா இது ஒரு பாஸ், ஐ மீன் நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க, அப்ரூவ் பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சும் நான் அதை ட்ரேட் பண்ணி என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ணுறேன் இந்த அக்கௌண்ட்டில். However, after reaching out to support, I was informed that I would have an opportunity to prove myself and justify the situation after successful passing the challenge phase. இது வந்து அவங்க சொன்னது. நீங்கள் வந்து 2 பேரை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், நீங்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் தட் திஸ் வாஸ் அன் ஆனஸ்ட் மிஸ்டேக் and not any attempt at fraudulent activity or cheating அப்படின்னு சொன்னோம். இது வந்து எங்களுக்கு புரிஞ்சுது, இது எங்களோட தப்பு தான், இதில் எந்த fraudulent activityயும் கிடையாது, இது நான் ஹானஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். I made the decision to continue trading and focus on successfully completing both phases of the challenge. I wanted to demonstrate my genuine trading abilities and commitment to FundedNext program. My trading performance throughout both phases reflect legitimate skill and adherence to all trading rules and requirements. எடுத்திருக்கிற நம்ம எல்லா ட்ரேடுமே அவனோட ரூல் படி தான் எடுத்திருக்கிறோம். ஒரே ஐபி, ஒரே நெட்வொர்க், எந்த ரீஜியனும் மாறல. அந்த அக்கௌண்ட் ஒரு பர்சன் தான் ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க, லாட் சைஸ் லிமிட் கிடையாது FundedNextல. அவங்களோட ரூல் என்னவோ அதுபடி தான் ட்ரேட் எடுத்திருக்கோம். நான் எப்போ கொடுத்தேன், 17ஆம் தேதி, அங்கிருந்து ஒரு 4 நாள், 21ஆம் தேதி 11:15 எனக்கு ஒரு மெயில் வந்தது. Provided that all required documents have been submitted appropriately and no further concern remains, your FundedNext account will be processed and activated within next 48 hours. We would like to inform you that your name has been successfully updated in our system as per the KYC document you provided. அப்பாடா அப்படின்னு சொல்லி பெருமூசி விட்டோம். நாங்கள் $50,000 அக்கௌண்ட் அதை நம்ம எடுத்துட்டோம். அது போகிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி கேஒய்சியும் ரிசால்வ் ஆச்சு, எனக்கு இது ஒரு கண்டென்ட்டாகவும் ஆச்சு. யூடியூப்ல நீங்கள் அடிச்சு பாருங்க, நேம் மிஸ்மேட்ச் இஷ்யூன்னு ஒரு வீடியோ கூட இருக்காது. இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் எதுலேயுமே இருக்காது. யாருமே பண்ணலை. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுவாங்க, எல்லாம் நம்மள மாதிரி ஆட்கள் தான், எனக்கு தெரியும். அதனால இது அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒரு கண்டென்ட்டாகவே மேக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சுயநல நோக்கத்துடனும் இவ்வளோ போராடி இருக்கேன். ஸோ அவன் ஃபைனலாக என்ன சொல்லிட்டான், நீங்கள் கொடுத்த கிளாரிஃபிகேஷனை நான் அக்செப்ட் பண்ணுறேன், நேமை அப்டேட் பண்ணிட்டோம் டேஷ்போர்டில், உங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட் படி நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 48 மணி நேரத்தில் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இது நமக்கு 21ஆம் தேதி வந்தது இந்த மெயில். இந்த இடத்துல நம்ம FundedNext'ை பாராட்டியே ஆகணும் கைஸ். உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பிளாட்ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கறது சிமுலேட்டட் அக்கௌண்ட் தான், லைவ் அக்கௌண்ட் கிடையாது. நீங்க வந்து அவங்களோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் போது கூட அதில் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக போட்டிருப்பாங்க, இது வந்து நீ ட்ரேட் பண்ண போறது வந்து சிமுலேட்டட் தான்ப்பா, லைவ் அக்கௌண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்போ நான் இதுல ப்ராஃபிட் பண்ணாம எனக்கு காசு தரணும், நான் பண்ண போறது ஒரு டெமோ அக்கௌண்ட்ல. அவன் நினைச்சிருந்தா இதை வந்து ஃபெயில் ஆக்கியிருக்கலாம், ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் அவன் பண்ணல, ஜென்யூனா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் அக்செப்ட் பண்றான். ஓகே, சேனலோட நேம் தப்பா போட்டாங்க, இது யதார்த்தமா நடக்கிற மிஸ்டேக் தான். இல்ல இப்போ நம்ம பேரே கூட நீங்க யோசிச்சு பாருங்க, இது நீங்க நான் சேனல் நேமு அப்படி கூட யோசிக்கிறீங்க. இப்ப 2 பேர் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு பேரை நம்ம விட்டுருவோம், யூஸ் பண்ணவே மாட்டோம், ஒரு பேர் தான் போட்டிருப்போம். ஆனா டாக்குமெண்டா சப்மிட் பண்ணும்போது அங்க 2 நேம் வரும். சிலருக்கு சர்நேமா அப்பா பேர் சேர்ந்து வரும். நான் எங்க அப்பா பேர் எங்கேயுமே எழுத மாட்டேன், ஆனா சர்நேம்ல அப்பா பேர் இருக்கும். டாக்குமெண்டா எங்கேயாவது கொடுக்குறோம், இப்ப பேங்க்ல, பாஸ்போர்ட்ல, பேன் கார்டுல, இங்கெல்லாம் போகும்போது அப்பா பேர் சேர்ந்து தான் வரும். அதுவும் நேம் மிஸ்மேட்ச் ப்ராப்ளம் தான். அங்கேயும் நீங்க போராட வேண்டிய சூழ்நிலை வரும், போராடணும். அப்பதான் அவன் அக்செப்ட் பண்றான்னு தானே அர்த்தம். அந்த ஜென்யூனா இருக்குது, அப்பா பேரை மிஸ் பண்ணிட்டேன், ஓகே, ஹியூமன் எரர் கைஸ்.
அண்ட் அவங்க சப்போர்ட்டில் அப்படி இப்படி இருந்தாலுமே அட்லாஸ்ட் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சது இல்லை. ஸோ ஐ லைக் திஸ் ஃபண்டட் நெக்ஸ்ட் டீம். நான் அடுத்து ஒரு ரிப்ளை போட்டேன், அக்னாலஜி சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் ஆஃப் மை டீடைல், லுக்கிங் ஃபார்வர்ட் டு மை அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் இன் மென்ஷன் டைம் ஃப்ரேம் அப்படின்னு போட்டேன். எனக்கு வந்து 23ஆம் தேதி அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்க. வி ஆர் ப்ளீஸ் டு இன்ஃபார்ம் தட் ஃபண்டட் நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஹஸ் ஆல்ரெடி பீன் ப்ரொவைடட் அண்ட் இட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ட்ரேடிங். இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு அவன் என்னோட கேஒய்சி அக்செப்ட் பண்ணுறான், எனக்கு லைவ் அக்கௌண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறான். ஃபண்டட் நெக்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ப்ரோ. ஆனா உங்களுக்கு மெயில் வரும், நீங்க ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு நமக்கு, ஃப்ராங்க் டெய்லர். அந்த இடத்துல ஓகே அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸிட் ஆகி வெளியே வந்துட்டு மெயில் வரும் மெயில் வரும் மெயில் வரும்னு உட்காந்துருந்தீங்கன்னா மெயில் வந்திருக்காது. அங்க நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ண நம்மளோட போராட்டம் அங்க இருக்கு. நீங்க பேசணும், உங்களுக்காக நீங்க தான் பேசணும், யாரும் பேச மாட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருந்து ஒரு சிம்பிள் லெசன் என்னன்னா, ஆன் போர்டிங் டைம்ல டீடைல்ஸை 2 டைம் செக் பண்ணுங்க. டாக்குமெண்ட் எடுங்க கையில, ஸ்பெல்லிங்கை செக் பண்ணிக்கோங்க, பேர் கரெக்டா இருக்கான்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பாருங்க, சர் நேம் இருக்கா இல்லையான்னு பாருங்க. அதுல இருக்கிற நேம்ல அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ அக்கௌண்ட்டை பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோச்செஃபெக்ஸ் அப்படின்னு இருந்த இடம் சர்மா ஐயப்பனா மாறிடுச்சு. இங்கே சோச்செஃபெக்ஸ்ன்னு இருந்த இடம் சர்மா ஐயப்பனா மாறிடுச்சு. இது ப்ரொஃபைல் கிளிக் பண்ணால் உள்ள அட்ரஸ் அதெல்லாம் காமிக்கும். இப்போ இது வந்து லைவ் அக்கௌண்ட், ஸ்டெல்லர் 2 ஸ்டெப் ஃபண்டட் நெக்ஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது லைவ் அக்கௌண்ட். P1 P2 இருந்துச்சுன்னா வேஸ் 1 அண்ட் வேஸ் 2 அப்படின்றது. இதுக்கப்புறம் தான் நீங்கள் பே அவுட்டுக்கு எலிஜிபிள் ஆகுவீங்க. நவம்பர் 19 ஃபர்ஸ்ட் பே அவுட், அதுக்கப்புறம் பை வீக்லி. இப்போ இதில் கரண்ட்டாக வந்து 4% ப்ராஃபிட்டில் இருக்குது. 1704 இருந்தது இன்னைக்கு ஒரு எஸ்எல். ஸோ இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 ட்ரேட் எடுத்திருக்கு. ஒரு 500, ஒரு 600, ஒரு 250 மைனஸ், அண்ட் தென் மறுபடியும் ஒரு 500, மறுபடியும் ஒரு 500, மறுபடியும் ஒரு 200 லாஸ்ட்ல இருக்கு. ஏன் ஃபர்ஸ்ட் பே அவுட்டுக்கு புஷ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பே அவுட்டை தாண்டியும் ஃபண்டட் நெக்ஸ்ட்ல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2ல பண்ண அந்த ப்ராஃபிட்டுக்கும் அவன் வந்து ப்ராஃபிட் ஷேர் பண்ணுவான். எப்போ அப்படின்னா, உங்களோட லைவ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த அக்கௌண்ட் 10% பண்ணும்போது அந்த $1000 அவன் தனியாக கொடுத்துருவான். நீங்கள் இதை சப்போஸ் 10% புஷ் பண்ணிட்டீங்க இந்த அக்கௌண்ட்டை அப்படின்னா, உங்களுக்கு அங்கே வந்து ஸ்கேலப் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்கேலப் எப்படின்னா, ஃபண்டட் நெக்ஸ்ட்டை பொறுத்தவரை நீங்கள் குமுலேட்டிவாக 10% பண்ணணும் பாஸ்ட் 4 மந்தில். அதில் கடைசியாக 4வது மாதம் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கணும், அவ்வளோதான் சிம்பிள். இந்த அக்கௌண்ட் $50,000 ஆகுது. இது அப்படியே 40% ஸ்கேலப் ஆகும். 40%னா எவ்வளோ, 70,000 மாறிடும். அங்கேருந்து 10% பண்ணீங்கன்னா திரும்ப அது ஸ்கேலப் ஆகும். அந்த மாதிரி 40 ஸ்கேலப் ஆகும். இவங்க கிட்ட 4 மில்லியன் வரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட்டை ஸ்கேலப் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ வழக்கமாக நம்ம ஸ்ட்ராட்டஜியாக கொடுத்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு அறிவுபூர்வமான வீடியோ. பட் நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகலாம். இது ஃபண்டட் நெக்ஸ்ட்ல தானே ப்ரோ அப்படின்னீங்கன்னா அப்படி இல்லை. எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நமக்கு சப்போர்ட் கனெக்டிவிட்டி இருக்குது. சப்போர்ட்டில் நம்ம பேசணும். நம்ம பேசி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கணும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.